என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஸ்துதித்து அவரை ஆராதித்து ஆண்டவரோடு நடக்கின்ற அந்த இறை அனுபவமானது மகத்துவமானது, மகிழ்ச்சியானது, சமாதானத்தை தரக்கூடியது. ஆகவேதான் நாம் நம் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் எப்படிப்பட்ட இன்னல்கள் நெருக்கடிகளான சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து போனாலும் நம் சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவர் மீது நம் கண்களை பதிய வைக்க வேண்டும். எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, நம்பிக்கையை தொடங்கியவரும் அதிலே நம்மை தொடர்ந்து வழி நடத்துபவரும் ஆகிய இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். ஒரு கணம் கண்களை மூடி உள்ளத்தை திறந்து எங்களை முழுமையாக இந்த இறை புகழ்ச்சி ஆராதனைக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கின்றோம். உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கிறோம். தயவை நாடி நிற்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உன் திருமகன், உம் திருமகன், நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி, இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீரையும், அவருடைய ஆசீரையும், அருளையும், அருளையும், பாதுகாப்பையும், இறை பிரசன்னத்தையும், வல்லமையையும், முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசு. திருப்பாடல் 115:12 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார், ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எண்ணிக்கை ஆகமம் 6:24 வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய திருமுகத்தை நம் மீது திருப்பி ஒளிர் வீசச் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரை இந்த வேளையிலே ஒரு மனமாக உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்போம், இயேசுவே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். பாடுவோம், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்.
இயேசு கிறிஸ்துவே என்னை ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும். பாடுவோம். இயேசு கிறிஸ்துவே என்னை ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற இயேசுவே ஆசீர்வதியும். இம்மானுவேலனே ஆசீர்வதியும், கூட வருபவரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும். இம்மானுவேலனே ஆசீர்வதியும், கூட வருபவரை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து ஒரே குடும்பமாக நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த உயிருள்ள ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்க. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி அப்பா, ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. இன்னொரு நாளை கொடுத்து ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு தெய்வமே நன்றி ஆண்டவரே. என்றும் ஆசீர்வாதத்திற்குரிய தெய்வமாக ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையிலே நீர் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். உங்கள் மத்தியிலே நீர் அனுதினமும் அசை வாழ்வதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையை நீர் என்னாலும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாக கூட இருந்து ஆண்டவரே அனுதினமும் நீர் காத்து வழிநடத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். இதுவரை ஆண்டவரே உமது அன்பு கரம் நீட்டி எங்களை ஆசீர்வதித்தவரே நன்றி சொல்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தூயாதி தூயவரே ஆசீர்வதியும், ராஜாதி ராஜாவே ஆசீர்வதியும். தூயாதி தூயவரே ஆசீர்வதியும், ராஜாதி ராஜாவே ஆசீர்வதியும். சாலமோனின் ராஜாவே ஆசீர்வதியும், சாரோனின் ரோஜாவே ஆசீர்வதியும். தூயாதி தூயவரே ஆசீர்வதியும், ராஜாதி ராஜனே ஆசீர்வதியும். சாலமோனின் ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே ஆசீர்வதியும், 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 என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். நன்றி அப்பா. ஆடும்படியாக கிடந்த வாரும் ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியின் ராஜாவே ஆசீர்வதியும், நிர்மல ராஜாவே ஆசீர்வதியும். பாடுவோம். நீதியின் ராஜாவே ஆசீர்வதியும், நிர்மல ராஜாவே ஆசீர்வதியும். தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும், சேனைகளின் ராஜாவே ஆசீர்வதியும். நீதியின் ராஜாவே ஆசீர்வதியும், நிர்மல ராஜாவே ஆசீர்வதியும். தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும், சேனைகளின் ராஜாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். கரங்களை உயர்த்தி ஆசீர்வதியும், என்னை உள்ளத்தை திறந்த ஆண்டவரை நோக்கி ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். இயேசுவே ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும்.
ஹalleluya 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 இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம். ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினாலே எங்களை ஆளுகை செய்கிறோம். எங்கள் மத்தியிலே அசைவாடும் தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வாரும். தூயாவியானவரே, உம்மை வரவேற்கின்றோம். தூயாவியானவரே, உம்மை வரவேற்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும் தூயானவரே, உம்மை வரவேற்கின்றோம். தூயானவரே, உம்மை வரவேற்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர், வாசம் பண்ணுகிறவர். அப்பா, உயிரில் உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிறவர், அந்த வார்த்தையை எடுத்துரைக்கிறவர், இந்த வார்த்தையை கேட்கிறவருடைய உள்ளங்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்று உம் சித்தத்தை நிறைவேற்ற உம்முடைய ஆவியின் வல்லமையை நிறைவாக எங்கள் மீது பொழியும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, thank you Lord. நன்றி ஆண்டவர். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 41, 42 இறை வசனங்கள் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே. உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே,
முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக தடவைகளிலே நாங்கள் எங்களை பார்க்கிலும் மற்றவர்களை சரி செய்ய அல்லது மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதிலே மிகவும் ஆர்வம் உடையவர்களாக இருப்போம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள். அவ்வாறு நீங்கள் தீர்ப்பளித்தால் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். இன்று இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு ரெண்டு விடயத்தை பற்றி பேசுகிறது. மரக்கட்டை, துரும்பு. மரக்கட்டை என்றது அது ஒரு பெரிய அளவு. துரும்பு மரக்கட்டையில் இருந்து எடுக்கின்ற ஒரு சிறிய துண்டு. அளவை பற்றி பேசுகிறது. சில நேரத்தில் நாம் மற்றவர்கள் செய்கிற தவறை நாம் சுட்டி காட்டுவதிலே ஆர்வம் உடையவர்களாக இருப்போம். ஆனால் அந்த மற்றவர்களுடைய தவறு ஒரு துரும்பை போன்றதாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய தவறுகள் அது ஒரு மரக்கட்டையை போன்றதாக பெரிய அளவிலே இருக்கும். பெரிய அளவிலான தவறுகளை, பாவங்களை நான் செய்து கொண்டு சிறிய அளவிலான தவறுகளை, பாவம் செய்த மற்றவர்களை நாம் சுட்டி காட்டுகிறோம். சொல்லுவார்கள், நாங்க மற்றவனை பார்த்து ஒரு கைவிரலை நீட்டுனா மற்றைய கைவிரல்கள் நம்மை நோக்கியபடி இருக்குமா? பிரியமான அன்பு சகோதரங்களே, ஆகவே இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை ஒரு போலித்தனமான, ஒரு கபடான வாழ்வாக இருக்க முடியாது. இந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஒரு சுய பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களை நீங்கள் முதல்ல ஒரு சுய பரிசோதனை ஒன்று செய்து பாருங்கள். நீங்கள் சரியாக நடக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா? கடவுளுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா என்பதை முதலில் உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இந்த மரக்கட்டை, இந்த துரும்பு, இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாவத்தை குறித்து பேசுகிறது, நம்முடைய தவறுகளை குறித்து பேசுகிறது. ஏசாயா 59:2, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் பிளவை உண்டு பண்ணிவிட்டன. உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் மறைத்து வைத்து விட்டன. நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள் எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் பிளவையும் அவருடைய முகத்தையும் காண முடியாத அளவுக்கு இந்த பாவம் நமக்கு மறைவாக இருக்கிறது. ஆகவே ஒரு மறைவான வாழ்க்கையை எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு மற்றவர்கள் மத்தியிலே வெளிவேடமாக வாழாதே. முதலிலே உன்னை நீ சரி செய்து கொள், அப்படி என்று சொல்லி இந்த வார்த்தை நம்மளை பார்த்து அறிக்கிறது. நான் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், இங்கே நமக்கு என்ன அவசியம்? தாழ்ச்சி அவசியம். நாம் மற்றவர்களுடைய குறைகளை எப்பொழுதும் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னால், அந்த இடத்துல எனக்குள்ளே தாழ்ச்சியில நான் எப்பொழுதும் என்னை உயர்ந்தவனாக கருதுகிறேன், என்னை நான் நீதிமானாக கருதி நான் மற்றவர்களை பாவி என்று சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். மற்றவருடைய வாழ்க்கையிலே நாம் மீட்பு கொண்டு வர வேண்டும். அவருடைய தவறுகளை சொல்லி அவர்களை ஒரு மீட்பின் பாதையிலே கொண்டு வர வேண்டும். இது அவசியம். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
திருமுழுக்கின் வழியாக இயேசுவுக்கு சாட்சியாகிற வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மற்றவர்களை நாம் மீட்பின் பாதையிலே கொண்டு வருவதற்கு முன்பதாக எங்களை நாம் ஆண்டவர் நமக்கு தந்த அந்த மீட்பின் பாதையிலே கொண்டு வர நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டும். So prepare yourself, confess and repent, turn to the Lord. உங்களை ஆயத்தம் செய்யுங்கள், மனம் மாறுங்கள், பாவ அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். பாவ மன்னிப்பு என்ற அருட்சாதனத்தின் வழியாக கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த அந்த முறிந்து போன உறவை மீண்டும் ஒட்டிக்கொள்ள ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வாருங்கள். நான் பாவிதான் ஆண்டவரே, ஆனாலும் நீர் இரத்தம் சிந்தினீர். உம்முடைய இரத்தத்தின் வழியாக இன்று நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே என்று உருக்கத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பாடுவோம். நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினே. இன்று உம் பிள்ளை நான் இயேசையா, இன்று உம் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினே. இன்று உம் பிள்ளை நான் இயேசையா, இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே உன் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கைகால்களின் காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கைகால்களின் காயம் எல்லாம் நான் செய்த பாவமெல்லாம். நான் பாவிதான், ஆனாலும் நீரத்தம் சிந்தினே. இன்று உம் பிள்ளைதான் இயேசையா, இன்று உம் பிள்ளைதான். சொல்லுங்க, இன்று உன் பிள்ளைதான் இயேசையா, இன்று உம் பிள்ளைதான் இயேசையா, இன்று உம் பிள்ளை. அப்பா தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் குற்றம் செய்த அனைத்து பாவங்களையும் நம்முடைய பலவீனங்களையும் பாராமல் உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த வல்லமை மிக்க விடுவிக்கின்ற குணமாக்குகின்ற தூய இரத்தத்தினால் எங்களை கலவும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற பெயரோடு வாழ உம்முடைய அருளையும் ஆசிரியையும் எங்களுக்கு ஜெபங்களை நற்கருணையில் உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிக்க பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள்.